பயிற்சி 2.2ல கலப்பெண்களை இன்னும் கொஞ்சம் தெளிவாக்குறதுக்கு அந்த ஆப்ரேஷன்ஸ் கூட்டல் கழித்தல் பெருக்கல் அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், திசைவி பெருக்கம் எப்படி பயன்படுத்தணும், இது வந்து 2 இதை கூட்டணும்னா என்ன செய்யணும், இதை கழிக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறதுக்கான சம். இது திசைவி பெருக்கம், 2ங்கிறதும் 3ங்கிறதும் திசைவி பெருக்கம். இது பெருக்கிறதுக்காக, அடுத்து பெருக்கி கூட்டுறதுக்காக உள்ள கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா, செட் பிளஸ் டபிள்யூ, செட்டுக்கு மதிப்பு போடுறோம் 5 minus 2i, டபிள்யூக்கு மதிப்பு போடுறோம் -1 plus 3i. சரி, இப்போ கூட்டல் தான் இருக்கு. ஸோ பிராக்கெட் அப்படியே எடுத்துடலாம். 5 minus 2i, கழித்தல் இருந்தால் அப்படி எடுக்க முடியாது, கொண்டு போகணும், சைனை உள்ள கொண்டு போகணும். கூட்டல் இருக்கிறதுனால அப்படியே எடுத்துடலாம். 1 plus 3. இப்போ மெய்யோட கூட்டணும், மெய்யோட 5 minus 1 சேர்ந்தா 4 ஆயிரும். கற்பனையோட கூட்டணும், -2 plus 3 சேர்ந்தோன்னா 1 ஆயிரும். ஸோ பிளஸ் ஐ, இதுதான் ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது, z minus iw. z எழுதிக்கலாம் 5 minus 2i, அடுத்து minus i, w எழுதிக்கலாம் -1 3i. இப்போ இது 5 minus 2i, மைனஸ் பெருக்கினா பிளஸ், ஐயும் 1 பெருக்கினா ஐ. அதே மாதிரி மைனஸும் பெருக்கினா பிளஸ், இது மைனஸும் பிளஸும் பெருக்கினா மைனஸ், ஐயும் பெருக்கினா ஐ ஸ்கொயர். ஸோ 3i ஸ்கொயர். இதோட மதிப்பு i minus 2i plus i ஸ்கொயரோட மதிப்பு -1, இந்த மைனஸோட சேர்ந்தா பிளஸ் i plus 3. இப்போ மெய்யோட மெய்யை சேர்ப்போம், சேர்த்தோம்னா 5 3 8. கற்பனையை சேர்ப்போம், -2 plus 1 சேர்த்தோம்னா -1. ஸோ மைனஸ், இதான் ஆன்சர். அடுத்து மூணாவது கணக்கு பார்த்தோம்னா 2z plus 3w, 2 into z எங்க இருக்கு 5 minus 2i plus 3w, w எங்க இருக்கு -1 plus 3i. இதை நம்ம பெருக்கணும்னா உள்ள கொண்டு போய் பெருக்கிக்கலாம். திசைவி பெருக்கம் எப்படி செய்யணும், மெய்யோடையும் பெருக்கணும், கற்பனையோடையும் பெருக்கணும். அப்ப இதை பெருக்கணும்னா 10 -4i, பெருக்கணும்னா -3i, இதை பெருக்கணும்னா +9i. இப்போ மெய்யோட மெய்யை சேர்த்துடலாம், -3, மெய்யோட மெய்யை சேர்த்துடலாம் 7, கற்பனையை சேர்த்துடலாம் +9 -4, ஸோ +5i. இதுதான் ஆன்சர். அடுத்து நாலாவது கணக்குல என்ன கொடுத்துருக்கு, செட் டபிள்யூல 5 minus 2i -1 plus 3i. இதை நம்ம எப்படி பெருக்கணும், எப்படி சொன்னோம், மெய்யோட மெய்யை பெருக்கினாலும் மெய் தான். ஸோ 5 இதுவும் பெருக்கினா இது 2ஐயும் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் இது 2ஐயும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், -5. அடுத்தது இது 2ஐயும் பெருக்கணும், பெருக்கினா என்ன கிடைக்கும் -5. இதுல மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. ஸோ -2 3 பெருக்குனா 6, ஐயும் பெருக்குனா i².
அந்த I ஸ்கொயர் மெய்யும் மெய்யும் பெருக்கணும், கற்பனையும் கற்பனையும் பெருக்கணும். பெருக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? இது மெய். சரி, அப்புறம் கற்பனை எப்போ கிடைக்கும்? கற்பனை இங்க மெய்யும் அங்க இருக்கிற கற்பனையும், மெய்யும் கற்பனையும். அப்ப 5ம் இதுவும், அப்ப 5ம் 3ம், ஸோ 15 I. அடுத்தது இங்க கற்பனையும் மெய்யும், கற்பனையும் மெய்யும், -2 -1, அப்போ +2 +2 I. இப்போ இதுல I ஸ்கொயரோட மதிப்பு -1, அது சேர்ந்தா பிளஸ் ஆயிடும். அப்போ -5 +6 பிளஸ் இது ரெண்டையும் கூட்டினா 17 I. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 1 + 17. அடுத்தது 5வது கணக்கு. 5வது கணக்கு z² 2zw w². இது ஒன்னொன்னு கண்டுபிடிக்கிறது. இது தனியா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டையும் பெருக்கணும். இது ஒரு பெரிய வேலை. இதுக்கு நம்ம ஃபார்முலா பயன்படுத்திடலாம். z + w the whole square. z + w the whole square. ஸோ அப்போ ரெண்டையும் கூட்டிட்டு நம்ம ஒரே தடவை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், பெருக்கினா போதும். ஸோ இதோட மதிப்பு இதுதான். that is equal to z plus zக்கு பதிலா 5 - 2i கூட்டல் w -1 கூட்டல் வர்றதுனால டைரக்டா போட்டுடலாம். -1 + 3i. இதோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா இது ஃபார்முலா, இது ஒரு நமக்கு ஃபார்முலா. சரி, இப்போ மெய்யோட மெய்யை சேர்த்துருவோம் 4, கற்பனையோட கற்பனையை சேர்த்துட்டோம்னா +i the whole square. இப்போ இதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணிடலாம். 4² + 2 × 4 × I + I² equal to 16 + 8i. இதோட மதிப்பு -1. அப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டோம்னா 15 + 8. இதுதான் ஆன்சர். அதே மாதிரி அடுத்த கணக்கு z + w the whole square கேட்டிருக்கு. இதே ஆன்சர் தான். 15 + 8. ஏன்னா z + w the whole square. அப்போ நம்ம வரைபடம் என்ன செய்யணும்? வரையணும். ஃபர்ஸ்ட் நம்ம மதிப்பு தெரியும், z க்கு மதிப்பு டைரக்டா தெரியும். IZ கண்டுபிடிச்சுப்போம். z ஓட மதிப்பு என்ன இருக்கு? 2 + 3. அப்ப IZ ஓட மதிப்பு என்ன? I × 2 + 3. அப்ப 2i. ஐயும் சேர்ந்தா I². so +3i². I² ஓட மதிப்பு -1. அப்ப 2i மைனஸ் இதோட மதிப்பு -1, so -3. அப்போ -3 + 2i. இதான் அதோட மதிப்பு. அடுத்தது வந்து z + IZ. இதோட மதிப்பு 2 + 3i மைனஸ் பிளஸ் IZ. IZ ஓட மதிப்பு -3 + 2i. ரெண்டையும் கூட்டணும்னா வரும். மெய்யோட கூட்டணும்னா -1, கற்பனையோட கூட்டுறோம். ஸோ +5i. சரி, இப்போ இதுக்கு நம்ம ஆர்கன்ட்ல என்ன செய்யணும்? வரையணும். அப்போ மேக்சிமம் n எது வரைக்கும் இருக்கு? 2 3, இங்கேயும் 3 2 தான், 5 வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம ஆர்கன் தளம்
5 வரைக்கும் பாடம். கற்பனையில் 5 வரைக்கும் தேவை இருக்கு, மெயில -3 வரைக்கும் தேவை இருக்கு. ஸோ எக்ஸ் ஒய் 0 1 2 3 2 3 -1 -2 -3 1 2 3 4 5 2 3 4 5 -1 -2 -3. ஓகே, சரி. இதுமே இது கற்பனை. ஃபர்ஸ்ட் செட்டு குறிப்போம். செட்டோட மதிப்பு 2 3. அப்ப இங்க 2ல இருந்து 3, இதுதான் செட். 2 + 3i, இது செட். சரி, அடுத்தது iz -3 + 2i, -3 + 2i, இந்த -3 + 2i, இது iz. அடுத்தது z + iz, இதோட மதிப்பு -1 + 5i, -1 + 5i இங்க இருக்கு. -1 + 5i, இது வந்து z + iz, z + iz, இதான் அந்த புள்ளி. தளத்தில் என்ன செய்தாச்சு, குறிச்சாச்சு. இது வந்து புள்ளின்னு வடிவம்னா புள்ளி போதும். இதில் நம்ம வந்து குறிச்சா போதும். இந்த ஆதியில இருந்து இதை இணைச்சோம்னா நமக்கு வெக்டார் கிடைக்கும், நிலை வெக்டார் கிடைக்கும். ஆதியில இருந்து இந்த புள்ளியை நம்ம இணைச்சோம்னா நிலை வெக்டார் கிடைக்கும். சரி, அடுத்தது ரெண்டாவது கணக்கு பார்க்க போறோம். ரெண்டாவது கணக்கு என்னது, செகண்ட் சம். ரெண்டாவது கணக்கு செட்டு, அதே செட்டு தான், 2 + 3i தான். அடுத்தது -iz, -iz, ஸோ -i 2 + 3i, அப்போ -2i, -2i, இதில் போயிட்டோன்னா -3i², ஐயை வச்சு பெருக்கிட்டோன்னா, ஸோ -2i, இதுக்கு ஒரு -1 வரும், ப்ளஸ் ஆயிரும், ஸோ +3. ஸோ 3 - 2i, 3 - 2i. அடுத்தது வந்து செட் -iz, செட்டோட மதிப்பு 2 + 3i -i × iz, -iz இங்கே இருக்கு. ஸோ நம்ம இதை டைரெக்டாக கூட்டினா போதும், ஏன்னா -izே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ +3 - 2i. ஸோ மெய்யோட மெய்யை கூட்டினோன்னா 5, கற்பனையோட கற்பனையை கூட்டினோன்னா +i. சரி, இப்போ இதுக்கு நம்ம வந்து தளம் வரையணும். இதுலேயும் மெயில மேக்ஸிமம் 5 இருக்கு, மெயில 5 வரைக்கும் வரணும். இப்போ நம்ம ஆர்கன் தளம் வரைகிறோம். இது எக்ஸ் ஒய் 1 2 3 4 5 வரைக்கும் இருக்கு. 1 2 4 5. மைனஸ் சைன்ல நமக்கு இது வரைக்கும் இருக்கு, மைனஸ்ல இல்லை. ஸோ -1 -2, தட்ஸ் enough. அடுத்தது ஒய்ல நமக்கு என்ன இருக்கு, 3 வரை, 3 - 2. ஓகே, 3 1 2 3 -1 -2 -3. சரி, y'. இப்போ நம்ம வந்து இது ஆதி. ஓகே, இப்போ குறிக்கலாம். செட் வந்து 2 + 3i, 2 + 3i, இந்த இருக்கு, இது செட் 2 + 3i, இதான் நம்மளோட செட். அடுத்தது வந்து -iz, 3 - 2i, 3 - 2i, 3 - 2i, இது -iz. அடுத்தது z - iz, 5 + i, 5 இந்த இருக்கு, +i, 5 + i, இது வந்து
z minus I z. புள்ளியை ஆர்கன் தளத்தில் என்ன செய்துட்டோம், குறிச்சிட்டோம். இந்த மூணாவது கணக்குல நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு பல்லுறுப்புக்கோவை வடிவம் நமக்கு கொடுத்துருக்கு. இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு கலப்பெண்கள், இது ஒரு கலப்பெண், இது ஒரு கலப்பெண். இந்த ரெண்டு கலப்பெண்கள் சமம்னு கொடுத்துருக்கு. ரெண்டும் சமம்னு கொடுத்துருக்கு. சமம்னு இருந்தா XYயோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை என்ன செய்துப்போம், சமப்படுத்திட்டு அதனுடைய மெய்யை தனியா கற்பனையை தனியா எடுத்துட்டோம்னா ஈஸியா என்ன செய்தலாம், சமைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சமப்படுத்திடுவோம். சமப்படுத்தினா 3 மைனஸ் I இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் I இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2I ப்ளஸ் 5 ஈக்குவல் டு, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை சுருக்கிடுவோம். சுருக்கினா என்ன கிடைக்கும், நமக்கு இதை சுருக்கணும்னா என்ன கிடைக்கும், 3x மைனஸ் IX, இதில் y இருக்கு. ஸோ மைனஸ் 2y, மைனஸ் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் IY, இதில் ப்ளஸ் 2I ப்ளஸ் 5. இதில் மெய்யை தனியாக எடுத்தோம்னா 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5. கற்பனை தனியாக எடுத்தோம்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2. சரி, இதே மாதிரி இதை ஒன்றுன்னு வச்சுக்குவோம். அடுத்தது எடுப்போம். ரெண்டாவது 2x ப்ளஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2y இன்ட்டு y 3 plus 2y. இதை நம்ம சமப்படுத்தணும்னா மெய்யை தனியாக எடுப்போம். இப்போ 2x, இது ரெண்டையும் பெருக்கணும்னா மைனஸ் ஒய், இது ரெண்டையும் பெருக்கணும்னா ப்ளஸ் 2iy ப்ளஸ் 3 ப்ளஸ் 2y. மெய்யை தனியாக பிரிச்சிட்டோம்னு என்ன வரும், 2x minus y plus 3. மெய் I அல்லாதது தான் மெய். ஐயை பிரிச்சிட்டோம்னா I எங்க இருக்கு, இதுல இல்லை, இதுல இல்லை, இதுல இருக்கு. ஸோ 2y இங்க இருக்கு. ஸோ ப்ளஸ் 2. சரி, இப்போ இது ரெண்டு சமம். ஒன் ஈக்குவல் டு 2, ரெண்டு சமம். ஃபர்ஸ்ட் சமன்பாடு 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 ப்ளஸ் I இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2x minus y plus 3 plus I into 2y plus 2. சரி, இது ரெண்டு சமம்னா மெய் மெய்க்கு சமம், மெய் மெய்க்கு சமம், கற்பனை கற்பனைக்கு சமம். மெய் மெய்க்கு சமம்னா மெய்யை சமப்படுத்தணும்னா 3x minus 2y plus 5 equal to 2x minus y plus 3. எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துட்டோம்னா என்ன வந்துடும், இது மைனஸ் ஆயிரும், பிளஸ் ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்போ இதை வந்துட்டோன்னா எக்ஸ் ஆயிரும், இது இங்கே வந்தால் ப்ளஸ் ஆயிரும், ஸோ மைனஸ் ஒய் ஆயிரும், இது இங்கே வந்தால் மைனஸ் ஆயிரும், ஸோ ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இது ஒரு சமன்பாடு கிடைச்சிருக்கு. அடுத்தது கற்பனையும் 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 கற்பனையும். அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு, இது வந்து மெய்யை சமப்படுத்தியிருக்கோம், இதில் கற்பனையை சமப்படுத்தியிருக்கோம். கற்பனை சமப்படுத்திட்டோம்னா ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 2. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் எக்ஸ், இது இங்கே வந்துட்டுனா மைனஸ் ஒய்
இது இங்க வந்துட்டுனா +2 -2 0 ஆயிடும். ஓகே, மைனஸ் என்ன எடுத்துடலாம், which implies x plus y equal to 0. ஏன்னா த்ரோட்டா மைனஸ் காலம் பெருக்கிட்டாலும் மதிப்பு மாறும். ஸோ இதோட மதிப்பு நம்ம 4th ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கையில் 3 4 இருக்கு. இந்த 2 ஈக்குவேஷன் எழுச்சி இருக்கு. ஸோ 3வது ஈக்குவேஷன்ல இருந்து x minus y equal to -2, 4வது ஈக்குவேஷன்ல இருந்து x plus y equal to 0. ஸோ ரெண்டையும் கூட்டிடலாமா? ஸோ 3 plus 4 ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 2x, இது 2 0 ஆயிரும், equal to -2. ஸோ x is equal to -1. ஸோ அது வந்து 4th வேல்யூ, x equal to -1 சொல்லி in 4th பிரதியிட்டோம்னா x க்கு பதிலா -1 plus y -1 plus y equal to 0. So y equal to 1. Answer x equal to -1, y equal to இன்னைக்கு நம்ம பயிற்சி 2.3க்கு தேவையான விளக்கங்களை பற்றி என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். கலப்பெண்களின் பண்புகள், இதை என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். கலப்பெண்களின் பண்புகள்ல நிறைய பண்புகள் என்ன செய்திருக்கோம், நம்ம வந்து இதுல வெரிஃபை பண்ண போறோம். எதெல்லாம் பொறுத்து அப்படின்னா, கூட்டலை பொறுத்து பண்புகள் எப்படி இருக்கு, பெருக்கலை பொறுத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம், பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதுல 3 கலப்பெண்கள் எடுத்துக்கிறோம். செட் 1, செட் 2, செட் 3, 3 கலப்பெண்கள். அப்ப இந்த 3 கலப்பெண்கள்ல மெய் பகுதியும் இருக்கும், கற்பனை பகுதியும் இருக்கும். x1ங்கிறது மெய் பகுதி, y1ங்கிறது கற்பனை பகுதி. இதே மாதிரி z1ங்கிறது கலப்பு எண், மெய்யும் இருக்கும் கற்பனையும் இருக்கும். அதே மாதிரி செட் 2, அதே மாதிரி செட் 3 எடுத்திருக்கோம். இப்ப அடைவு பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, செட் 1, செட் 2 அந்த 2 எண்களை நம்ம எடுத்துட்டு அந்த 2 எண்களையும் கூட்டலை பொறுத்து அப்படின்னா, அந்த 2 எண்களையும் நம்ம கூட்டும் பொழுது அந்த ஆன்சர் எங்கதான் இருக்கணும், உள்ளேதான் என்ன செய்யணும், இருக்கணும். உள்ளேதான் இருக்கணும்னா என்ன அர்த்தம், அதுவும் ஒரு கற்பனை எண்ணாதான் என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ 2 கற்பனை எண்களை கூட்டும் பொழுது அது கிடைக்கிற ஆன்சருமே ஒரு கற்பனை எண்ணா இருந்தா மட்டும்தான் கூட்டல்ல அடைவு பண்பு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் பெருக்கல்லையும் 2 நம்பரை நம்ம எடுக்கிறோம், 2 கலப்பெண்களை எடுக்கிறோம். 2 கலப்பெண்களை பெருக்கும் பொழுது அந்த ஆன்சர் எங்க இருக்கணும், அந்த ஒரு கலப்பெண்ணா இருக்கணும். கலப்பெண்ணா இருந்தா அடைவு பண்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து செட் 1 பிளஸ் செட் 2 2 நம்பர் நம்ம என்ன செய்யறோம், எடுக்கிறோம். எடுத்தோம்னா இதோட ஆன்சர் செட் 1 பிளஸ் செட் 2, இது ஆக்சுவலா x1 பிளஸ் iy1 எடுக்கலாம், கூட்டல் x2 பிளஸ் iy2. இப்ப மெய்யோட கூட்டணும், கற்பனையோட கூட்டணும். அப்ப x1 பிளஸ் x2 கூட்டல் i இன்டு y1 பிளஸ் y2. அப்ப இது வந்து x1 பிளஸ் x2 கூட்டும் பொழுது மெய்ப்பகுதி ஆயிருது, z1 பிளஸ் z2 ஓட மெய்ப்பகுதி ஆகிறது. ரெண்டையும் கூட்டணும்னா நமக்கு இது ஒரு மெய், இதுவும் மெய், ஐ சேர்ந்ததுனால கற்பனை ஆயிருது. சோ மொத்த மதிப்பு என்ன இருக்கு, கற்பனை ஆயிருது. இது ஒரு கலப்பெண், இது ஒரு கலப்பெண். அப்போ செட் 1 செட் 2 ரெண்டையும் நம்ம கூட்டும் போது ஒரு மெய் பகுதி, ஒரு கற்பனை பகுதி. சோ கிடைக்கா 2 சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும், கலப்பெண் கிடைக்கும். அதே மாதிரிதான் 2 நம்பர் நம்ம பெருக்கும் பொழுது செட் 1 செட் 2 நம்ம 2 நம்பரை பெருக்கும் பொழுது ஆன்சரும் நமக்கு என்னதான் கிடைக்கணும், கலப்பெண் தான் கிடைக்கும். இப்போ இதுல நம்ம வந்து 2 நம்பர் எழுதுறோம்னா x1 பிளஸ் iy1 இன்டு x2 பிளஸ் iy2. இப்படி நம்ம 2 நம்பர் எடுத்துக்கிறோம்.
இப்போ இதை பெருக்கணும்னா நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்ல பெருக்கல் படிச்சோம். பெருக்கல் நமக்கு எப்போ மெய் கிடைக்கும்னா முதல் 2 மெய்யையும் நம்ம பெருக்கும் போது, அப்ப x1 x2 அது கூட இது ரெண்டையும் நமக்கு பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? மெய் கிடைக்கும். ஐயும் பெருக்கும் போது மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் y1 y2 பிளஸ் ஐ இன்ட்டு எப்போ கற்பனை கிடைக்கும்? மெய் கூட கற்பனை பெருக்கும் போது. அப்ப x1 y2 பிளஸ் கற்பனை கூட மெய் பெருக்கும் போது, அப்ப x2 y1. இப்ப இது மெய்யாயிடுச்சு, முழுவதும் மெய். இது மெய் கூட ஐ இருக்கிறதுனால இது கற்பனை, ரெண்டும் சேர்ந்தா இது எதா மாறிடுது? கலப்பெண்ணா மாறிடுது, கலப்பெண். அப்போ z1 z2 ரெண்டையும் நம்ம பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சிச்சு? கலப்பெண் கிடைச்சிட்டு. கலப்பெண் கிடைச்சா அதுல அடைவு பண்பு இருக்குன்னு அர்த்தம். அடைவு பண்பு 2 எண்ணை எடுக்கும் போது அதை அந்த செயலியை பயன்படுத்தி, கூட்டல்ங்கிற செயலியை பயன்படுத்தி கிடைக்கிற ஆன்சரும் அதே கலப்பெண்ணா இருந்தா நமக்கு அடைவு பண்பு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பெருக்கல் செயலியை பயன்படுத்தும் போதும் நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? கலப்பெண்ணா கிடைச்சிருக்கு. சோ ரெண்டுலயுமே அடைவு பண்பு இருக்கு. அடுத்து பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்புனா என்ன அப்படின்னா, z1 பிளஸ் z2 ரெண்ட கூட்டுறோம். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? x1 பிளஸ் iy1 பிளஸ் x2 பிளஸ் iy2. இப்ப எல்லாமே கூட்டல் தான். இப்ப நான் இதுல இப்ப நடுவுல கூட்டல் இருக்கு. இதுல நான் என்ன செய்யலாம்னா x1 பிளஸ் x2 மெய்யை என்ன செய்துக்கலாம்? 2 நம்பரை நான் எப்படி கூட்டணும்னு படிச்சிருக்கோம் போன கிளாஸ்ல. x1 பிளஸ் x2 ரெண்டையும் கூட்டிக்கிடலாம். பிளஸ் i இன்ட்டு y1 பிளஸ் y2. இதெல்லாம் இப்படிதான் நான் கூட்டணும் அப்படின்னு சொல்லி, கலப்பெண்களை இப்படிதான் கூட்டணும்னு சொல்லி நம்ம என்ன செய்திருக்கோம்? படிச்சிருக்கோம். சரி, இப்ப பார்த்தோம்னா இது மெய். இது மெய்யில பரிமாற்று விதி உண்டு. அதனால இத x2 பிளஸ் x1 நான் என்ன செய்துக்கலாம்? பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி இதுவும் மெய். மெய்யில y2 பிளஸ் y1 அப்படின்னு நான் என்ன செய்யலாம்? பரிமாற்று விதி உண்டு. மெய் எண்கள்ல பரிமாற்று விதி உண்டுங்கிறதுனால இது ரெண்டையும் நான் என்ன செய்துக்கலாம்? மாத்திக்கலாம். இப்ப நான் இதுல இருந்து தனியா நான் பிரிச்சு எடுக்கலாம். x2 பிளஸ் iy2 பிளஸ் x1 பிளஸ் iy1. இப்ப எனக்கு z2 பிளஸ் z1 கிடைச்சிட்டு, அப்போ z1 பிளஸ் z2ங்கிற மதிப்பும் z2 பிளஸ் z1ங்கிற மதிப்பும் சமம்னு கிடைச்சிட்டு. சமம்னு கிடைச்சாலே பரிமாற்று பண்பு அங்க இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த வரிசையை மாற்றும் பொழுதும் என்னோட மதிப்பு மாறல, ரெண்டும் சமம். அப்ப மதிப்பு மாறல அப்படின்னா பரிமாற்று பண்பு அங்க இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப இதே மாதிரி நம்ம பெருக்கல்ல பார்த்தோம் அப்படின்னா z1 z2 பெருக்கல்ல பார்த்தோம்னா x1 plus iy1 x2 plus iy2. இப்ப இது பெருக்குனா நமக்கு தெரியும் என்னலாம்? மெய் மதிப்பு x1 x2 minus y1 y2 நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். plus i into x1 y2 இதையும் கற்பனையும். அடுத்து இது ரெண்டும் plus y1 x2. இப்போ இது மெய், இது மெய், இது மெய், இது மெய். சோ நான் வரிசை என்ன செய்யலாம்? மாத்தலாம். அப்ப x2 x1 minus y2 y1 plus i into இது ரெண்டையும் மாத்துறேன்னா y2 x1 plus y1 x2. இப்போ இதுலயும் நான் என்ன செய்துக்கலாம்? வரிசையை மாத்திக்கலாம். அப்படி மாத்தும் போது எனக்கு x2 plus iy2 x1 plus iy1 அப்படி கிடைச்சு. அப்ப இப்படி கிடைச்சதுன்னா இதோட மதிப்பு z1 z2 z1 z2 z1. அப்போ மெய் மதிப்புல நான் மாற்றலாம். ஏன் மாற்றலாம்னா மெய் மதிப்புல பரிமாற்று பண்பு உண்டு. பெருக்கல்ல மெய் மதிப்புல பரிமாற்று பண்பு உண்டுங்கிறதுனால மெய் மதிப்புல நான் என்ன செய்துக்கலாம்?
இடத்த மாத்திக்கிடலாம். இடத்த என்ன செய்துக்கலாம்? மாத்திக்கிடலாம். சோ நான் வந்து பரிமாற்று பண்பு என்ன செய்துட்டோம்? சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது இதே மாதிரி நம்ம சேர்ப்பு பண்பு செய்யலாம். சேர்ப்பு பண்புல கூட்டும் போது set1 பிளஸ் set2 பிளஸ் set3 இப்படி கூட்டினாலோ இல்லைன்னா ஃபர்ஸ்ட் முதல் இரண்டையும் கூட்டி அது கூட மூன்றாவது கூட்டினாலோ இல்லைன்னா இரண்டாவதையும் மூன்றாவதையும் கூட்டி அப்புறம் முதல்ல கூட்டினா மதிப்பு என்ன செய்யாது? மாறாது. சேர்ப்பு பண்பு அதனால இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெண்டையும் நான் கூட்டிட்டு அது கூட மூணாவது கூட்டினாலும் இல்லைன்னா கடைசி ரெண்டையும் கூட்டிட்டு அது கூட முதல்ல கூட்டினாலும் எனக்கு மதிப்பு என்ன செய்யாது? மாறாது. ஸோ அதனால இங்க என்ன இருக்கு? சேர்ப்பு பண்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம கூட்டி பார்க்கலாம். இதே மாதிரி தான். ஸோ அதனால அதை நினைச்சுக்கிட்டோம், விட்டுட்டோம். அதே மாதிரி சேர்ப்பு பண்பு இங்க பார்த்தோம்னா set1 set2 set3 இப்படி இருக்கிறதும் set1 set2 set3 ரெண்டையும் பெருக்கினாலும் நமக்கு என்ன செய்யாது? மதிப்பு என்ன செய்யாது? மாறாது. சோ நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் set1 set2 set3 இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யறோம்? பெருக்கிறோம். இது ரெண்டையும் பெருக்கிறதுக்கு நம்ம மதிப்பு போடுறோம். போட்டோம்னா என்ன கிடைக்கும்? x1 x3 plus iy3 ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டையும் பெருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டையும் நம்ம பெருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டையும் நமக்கு பெருக்கினா என்ன கிடைக்கும்? x1 x2 minus y1 y2 plus I into y1 x2 plus y1 x2 y1 x2 plus x1 y2 y2 அது கூட இது கூட நம்ம அடுத்தது பெருக்கிறோம் x3 plus I y3. இப்போ நம்ம இது கூட இதை நம்ம சேர்த்து பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? இது இவ்வளவு மெய், அது கூட இந்த மெய்யை பெருக்கினா நமக்கு மெய் கிடைக்கும். So x1 x2 x3 இது கூட இதை பெருக்கிறோம் minus y1 y2 x3 அப்புறம் இது கூட நம்ம இதை பெருக்கிறோம். இல்ல இடம் காணல. ஓகே, இது கூட நம்ம என்ன செய்யறோம்? இதோட மொத்த ஆன்சர் இது கூட இதை பெருக்கிறோம். இதை பெருக்கும் போது ஐயும் என்ன செய்யறோம்? மைனஸ் ஆயிரும். ஸோ நம்ம இது கூட இதை பெருக்கிறோம். பெருக்கும் போது நமக்கு மெய் கிடைக்கும். அப்போ இது வந்து y1 x2 கூட ஒரு y3 அப்புறம் இது மைனஸ் ஆயிரும் x1 y2 y3ன்னு கிடைக்கும். இதுல இருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது வந்து மெய் மட்டும், இது கூட கற்பனை என்ன கிடைக்கும்? கற்பனை வந்து இங்க இருக்கிற மெய் கூட இங்க இருக்கிற மெய் கூட இங்க இருக்கிற கற்பனையை பெருக்கணும். அப்போ y3 அப்போ x1 x2 y3 minus y1 y2 y3 இது கிடைக்கும். அடுத்தது இது கூட நம்ம இதை பெருக்கியிருக்கோம். அதுக்கு அடுத்து நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா இந்த கற்பனை கூட மெய்ய பெருக்கணும். கற்பனை கூட நமக்கு மெய்ய பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? இது அவ்வளவு கற்பனை, இது கூட இந்த மெய்ய பெருக்கணும். அப்போ y1 x2 x3
plus x1 y to x3 இவ்வளோ நமக்கு கிடைக்கும். இது இதே மாதிரி நம்ம இது எல்லாமே மெய் ஆயிடுச்சு. ஸோ இது மெய், இது மெய், மெய் எல்லாமே மெய். மெய்யில வந்து நமக்கு பங்கீட்டு பண்பை நம்ம சேர்ப்பு பண்பை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஸோ சேர்ப்பு பண்பை நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா செட் 1 இல்லைன்னா நம்ம இதே போல இதே மாதிரி இதை வந்து நம்ம சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி செட் 1 செட் 2 செட் 3 இதை நம்ம பெருக்கினாலும் இதே ஆன்சர் தான் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஸோ இதுல இருந்து ரெண்டு சமம்னு நமக்கு என்ன செய்திரும், தெரிஞ்சிடும். ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ சேர்ப்பு பண்பு அங்க உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது கூட்டல் சமணி. கூட்டல் சமணினா செட் 1 ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். செட் 1ங்கிற நம்பர் கூட எதை கூட்டினா, இப்போ இல்லைன்னா செட்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். செட் வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு வச்சுக்குவோம். சரியா, வச்சுக்குவோம். இப்போ இந்த செட்டுங்கிற இந்த கலப்பெண் கூட எதை கூட்டும் பொழுது இதனுடைய மதிப்பு மாறாது அப்படின்னு பார்த்தா இது கூட ஜீரோவை கூட்டும் பொழுது, இது கூட ஜீரோவை கூட்டும் பொழுது மதிப்பு என்ன செய்யாது, மாறாது. அப்போ ஜீரோவை கூட்டினா எக்ஸ் பிளஸ் ஐஒய் பிளஸ் ஜீரோவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 0 பிளஸ் I0. ஏன்னா இது மெய் பகுதி, கற்பனை பகுதி. இப்போ எக்ஸ் கூட மெய்ய கூட்டுறோம், எக்ஸ் ஆயிரும். கற்பனை கற்பனை கூட்டுறோம், ஒய் ஆயிரும். அப்போ இதோட ஆன்சர் எக்ஸ் பிளஸ் ஐஒய். எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா செட் தான். இப்போ செட் பிளஸ் ஜீரோ, ஜீரோவை கூட்டும் பொழுது எந்த ஒரு கலப்பெண் கூடயும் நம்ம ஜீரோவை கூட்டும் பொழுது நமக்கு அதே கலப்பெண் தான் கிடைக்கும். அப்போ எந்த கலப்பு எதை நம்ம கூட்டும் பொழுது அதே எண் கிடைக்கோ அதுக்கு பேர் தான் கூட்டல் சமணி. அதனால ஜீரோ தான் இங்க கூட்டல் சமணி. அதே மாதிரி பெருக்கல் எப்போ கிடைக்கும் அப்படின்னா செட்டு கூட செட் எடுத்துக்கிறோம். செட்டு கூட 1 பெருக்கும் பொழுது செட்டு ஆக்சுவலா செட் ஈக்குவல் டு செட்டு கூட நம்ம 1 வச்சு பெருக்கும் பொழுது அப்ப செட்டோட மதிப்பு எக்ஸ் பிளஸ் ஐஒய். அது கூட 1ஓட மதிப்பு என்ன அப்படின்னா செட்டு கூட 1 வச்சு பெருக்கும் பொழுது அப்போ 1 நம்ம எப்படி எழுதலாம்னா 1 பிளஸ் 0i. இதோட மதிப்பு வந்து 1 பிளஸ் 0i. இப்படி நம்ம வந்து போட்டுச்சு ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கினா என்ன வரும், x இன்ட்டு 1, x இன்ட்டு 1. அடுத்து இதையும் பெருக்கும் போது மைனஸ் ஒய். இதையும் நம்ம பெருக்கும் போது 0 ஆயிரும். பிளஸ் ஒய் இன்ட்டு 0 ஆயிரும். இது வந்து மெய்ப்பகுதி ஆயிரும். அடுத்து கற்பனை பகுதி, எக்ஸையும் இதையும் பெருக்கணும். அப்ப எக்ஸ் இன்ட்டு 0 கூட்டல் இதையும் பெருக்கணும். அப்ப ஐஒய் இன்ட்டு ஒய், ஐய வெளியே எடுத்திருக்கோம். ஸோ ஒய் இன்ட்டு 1. அப்ப இதோட மதிப்பு இது 0 ஆயிரும். ஸோ இது எக்ஸ் ஆயிரும். பிளஸ் இங்க இது 0 ஆயிரும். ஒய் இன்ட்டு 1 ஒய். ஸோ ஐஒய். அப்போ நம்ம 1ஆல பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இதோட மதிப்பு செட். அப்போ இந்த எந்த ஒரு கலப்பெண் கூடயும் எதை பெருக்குனா அதே நம்பர் கிடைக்கும் அப்படின்னா 1 பெருக்கும் பொழுது அதே நம்பர் கிடைக்கும். அதனால இந்த 1க்கு பேரு பெருக்கல் சமன். இங்க 0வை கூட்டும் பொழுது நமக்கு அதே மதிப்பு கிடைச்சதுனால 0க்கு பேரு கூட்டல் சமன். அதுக்கு அடுத்தது கூட்டல் நேர்மாறு. கூட்டல் நேர்மாறு என்னன்னா ஒரு கலப்பெண் கூட எதை கூட்டும் பொழுது சமணி கிடைக்கும். இப்போ கூட்டும் பொழுது எது ஒரு கலப்பெண் கூட செட்டுன்னு ஒரு கலப்பெண் எடுத்திருக்கேன். சரியா, அந்த செட்டுங்கிற அந்த கலப்பெண் கூட எதை நான் கூட்டும் பொழுது எனக்கு 0 கிடைக்கும். அப்போ செட்டுங்கிற கலப்பெண் கூட நான் மைனஸ் செட்டை கூட்டும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குது, 0 கிடைக்கணும். கிடைச்சா இதுதான் கூட்டல் நேர்மாறு. இப்போ 0 கிடைக்குதான்னு பார்த்துருவோம். எக்ஸ் பிளஸ் ஐஒய், செட்டோட மதிப்பு எக்ஸ் பிளஸ் ஐஒய். இப்போ மைனஸ் செட் பிளஸ் மைனஸ் செட்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய், இதான் மைனஸ் செட்டோட மதிப்பு. இப்போ நம்ம ரெண்டையும் மெய்யும் கூட்டணும்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐய வெளியே எடுத்துட்டோம்னா ஒய் மைனஸ் ஒய். இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0 பிளஸ் I0. ஸோ இதோட மதிப்பு 0. அப்போ
எந்த ஒரு கலப்பெண் கூடயும் சைனை மாற்றி குறியீடை மாற்றி நான் கூட்டிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு என்ன கிடைச்சிருது? சமணி கிடைக்குது. அப்போ கூட்டல் நேர்மாறுனா என்ன? ஒரு கலப்பெண் கூட எந்த எண்ணை கூட்டுறோமோ கூட்டும் பொழுது ஆன்சர் எனக்கு என்ன வரணும்? சமணி வரணும். என்ன வரணும்? சமணி. சமணி வந்துட்டுன்னா இதனுடைய நேர்மாறு இது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதனுடைய நேர்மாறு இதா இருந்தா இதனுடைய நேர்மாறு இதா இருக்கும். அப்போ செட்டோட நேர்மாறு மைனஸ் செட், மைனஸ் செட்டோட நேர்மாறு செட். ஓகே, அடுத்து இதே மாதிரி பெருக்கல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செட் இன்ட்டு 1/set ஈக்குவல் டு இதை ரெண்டையும் நம்ம பெருக்கிறோம்னு வச்சுக்கோமே. பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்போம். செட்டோட மதிப்பு என்ன? x plus iy by into 1 by செட்டோட மதிப்பு என்ன? x plus iy. ரெண்டு கேன்சல் ஆயிட்டு எனக்கு என்ன கிடைச்சிரும்? 1 கிடைச்சிரும். அப்போ ஒரு கலப்பெண் கூட 1/setங்கிற இன்னொரு கலப்பெண்ணை நான் வந்து என்ன செய்யறேன்? பெருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதோட மதிப்பு எனக்கு 1 கிடைக்கும். சரியா? இந்த 1/setங்கிற கலப்பெண்ணை நான் இணை கலப்பெண் பயன்படுத்தி தான் என்ன செய்ய முடியும்? சுருக்க முடியும். ஸோ நம்ம இணை கலப்பெண்ணை பத்தி அடுத்த பயிற்சியில நம்ம பார்ப்போம். ஸோ அதனால 1/setோட மதிப்பை எப்படி சுருக்கலாங்கிறத நம்ம அடுத்த பயிற்சியில என்ன செய்வோம்? பார்ப்போம். இப்போ நம்ம செட்டோட 1/setஐ பெருக்கும் போது எனக்கு 1 கிடைக்குன்னா இந்த 1/set இந்த 1/set தான் என்னது? என்னோட பெருக்கல் நேர்மாறு. அந்த பெருக்கல் 1/set நான் எப்படி குறிக்கலாம் அப்படின்னா செட் இன்வர்ஸ்னு குறிக்கலாம். அப்போ பெருக்கல் நேர்மாறு என்ன அப்படின்னா செட் இன்வர்ஸ். செட் இன்வர்ஸ் தான் பெருக்கல் நேர்மாறு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறோம் பங்கீட்டு விதி. பங்கீட்டு விதி Z1 into Z2 plus Z3 equal to Z1 Z2 plus Z1 Z3. ஆக்சுவலா அப்போ கலப்பெண்கள்ல கவனி 3 கலப்பெண் இருக்கு. 2 கூட்டின பிறகு அதை இன்னொரு கலப்பெண்ணால பெருக்கும் போது கிடைக்கிற ஆன்சரும் இல்லைன்னா அந்த முதல் கலப்பெண்ணோட தனித்தனியா பெருக்கிட்டு அப்புறம் நம்ம கூட்டுற ஆன்சரும் நமக்கு மதிப்பு 1 போல கிடைக்கும். கலப்பெண்கள்ல இந்த மதிப்பு நமக்கு என்ன செய்யும்? 1 போல கிடைக்கும். இதை நம்ம எப்படி செக் பண்றதுன்னா இதுக்கு நம்ம x plus iy மதிப்பு போட்டுட்டு முதல்ல ரெண்டையும் கூட்டிக்கிடணும், அப்புறம் இதை வச்சு பெருக்கணும். அதே மாதிரி இங்க தனித்தனியா பெருக்கிட்டு அப்புறம் கூட்டணும். அது ரெண்டும் பாத்தீங்கன்னா நமக்கு சமமா என்ன செய்யும்? வரும். ஸோ இதுதான் என்னது? பங்கீட்டு விதி. இப்போ பயிற்சி 2.3ல சேர்ப்பு பண்பு, கூட்டலை பொறுத்து சேர்ப்பு பண்பு எப்படி இருக்கு, பெருக்கலை பொறுத்து சேர்ப்பு பண்பு எப்படி இருக்குங்கிறத பர்டிகுலர் எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இப்போ Z1 வந்து கொடுத்துருக்கு. Z1 வந்து 1 minus 3i. Z என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா Z equal to minus 4i. அப்ப இது வந்து கற்பனை பகுதி. கற்பனை பகுதினா இங்க இருக்கிற மெய் பகுதி 0ன்னு அர்த்தம். அப்போ 0 minus 4i அர்த்தம். அடுத்தது Z3 equal to 5. Z3 equal to 5னா இது மெய் பகுதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்பனை பகுதி 0. அப்போ 5 plus 0. 5 plus 0i. 5 plus 0i. ஓகே, இப்போ இந்த 3 எண்களை ஃபர்ஸ்ட் நம்ம இடது பக்கம் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இடது பக்கம். இடது பக்கம் என்ன? Z1 plus Z2 plus Z3. இப்போ இதுல வந்து Z1 plus Z2 ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மதிப்பு போட்டுலாமா? மதிப்பு போட்டோம்னா 1 minus 3i plus Z2 0 minus 4i plus Z3 na 5 plus 0i. இப்போ இதை நம்ம கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்? 1ஐயும் 0ஐயும் கூட்டினா 1 தான். இது ரெண்டையும் கூட்டினோம்னா minus 7i plus 5 plus 0i.
இப்போ 1ஐயும் 5ஐயும் கூட்டணும், மெய்யோட கூட்டணும். ஸோ 1ஐயும் 5ஐயும் கூட்டணும்னா 6. இது கற்பனையோட கூட்டினா -7. இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம RHS எடுப்போம். RHS எடுத்தோம்னா Z1 plus Z2 plus Z3 ஃபர்ஸ்ட் உள்ள RHS. அப்ப இதுல நம்ம மதிப்பு போடுவோம். 1 minus 3i, okay, plus Z2 0 minus 4i plus Z3 5 plus 0i. இப்போ நம்ம இதை கூட்டினோம்னா இதை அப்படி வச்சுக்கலாம். 1 minus 3i அப்படி வச்சுக்கலாம். இப்போ இதை கூட்டினோம்னா 0 கூட 5 கூட்டினா 5 தான். இதையும் கூட்டினோம்னா -4i. இப்போ இந்த மெய் கூட இந்த மெய்யை கூட்டுறோம். அப்போ 6. இந்த கற்பனை கூட கற்பனையை கூட்டுறோம். -3 -4. ஸோ -7i. இது சமன்பாடு 2. இப்போ இடது பக்கம் பார்க்கும் 6 - 7i, வலது பக்கம் பார்க்கும் 6 - 7i. ஸோ 1 மற்றும் 2 இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 2 சமம்னு கிடைக்கும். ரெண்டும் சமம் அப்படின்னா Z1 plus Z2 plus Z3 அப்படி இருந்தாலும் Z1 plus Z2 plus Z3 அப்படி இருந்தாலும் நமக்கு சமம் தான் அப்படின்னு நமக்கு என்ன செய்திருச்சு? கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ இது பெருக்கல்ல பார்க்கணும். செகண்ட் சம் என்ன? பெருக்கல்ல LHS பார்ப்போம். LHSல என்ன இருக்கு? Z1 Z2 அப்புறம் Z3. இப்போ இதுல மதிப்பு போடுவோம். Z1 1 minus 3i, அது கூட Z2 0 minus 4i. இது ரெண்டையும் பெருக்கணும். அது கூட Z3 5 plus 0i. கூட்டலும் பெருக்கலும் சேர்ந்து வர்றதுனால ஒவ்வொரு கலப்பெண்ணையும் பிராக்கெட்ல தான் நம்ம என்ன செய்யணும்? போடணும். சரி, இப்போ நம்ம பெருக்கிறோம். பெருக்கும் போது ஏற்கனவே நமக்கு தெரியும் மெய் கூட பெருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 into 0, கற்பனை கூட பெருக்கணும். மைனஸும் பெருக்கினா பிளஸ், ஐயும் பெருக்கினா மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் 3 4 பெருக்கினா 12. அதுக்கு அடுத்தது பிளஸ் ஐ. இப்போ நமக்கு கற்பனை எப்படி கிடைக்கும்? மெய் கூட கற்பனையே பெருக்கணும். அப்போ மைனஸ் 1 4 பெருக்குனா 4 தான் 1. அதுக்கு அடுத்தது இங்க இருக்கிற கற்பனை கூட மெய்ய பெருக்கணும். அப்ப மைனஸ் 3i into 0. இது கூட 5 plus 0. ஓகே, இப்போ இது 0 ஆயிரும். இது -12. அதே மாதிரி இங்க 0 ஆயிரும். ஸோ -4. ஆக்சுவலா ஐய வெளியே எடுத்துட்டோம், அதனால உள்ள ஐய எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ -4, இது 0 ஆயிரும். ஸோ பிளஸ் 4i. இங்க மைனஸ் இருக்கு. ஸோ -4i. அடுத்தது இது கூட இதை பெருக்கிறோம். 5 plus 0i. இப்போ முதல்ல மெய்யும் பெருக்கணும். ஸோ -60. 12 5. ஸோ 60. அடுத்தது கற்பனையும் பெருக்கணும். கற்பனையும் பெருக்கும் பொழுது சைன் மைனஸ் வருது. ஏற்கனவே ஒரு மைனஸ் வரும். ஐயும் பெருக்குனா -1 வரும். அந்த மைனஸ் இதுவும் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். 4ஐயும் 0வையும் பெருக்குனா 0 தான். ஓகே, இது மெய்ப்பகுதி பிளஸ் ஐ இன்ட்டு கற்பனை பகுதி எப்போ கிடைக்கும்? மெய்யையும் கற்பனையும் பெருக்கணும். -2 into 0.
மைனஸ் 12 இன்ட்டு 0. அடுத்து இங்கேயும் இதையும் பெருக்கணும். ஸோ மைனஸ் 4 இன்ட்டு 5. மைனஸ் 4 இன்ட்டு 5. ஓகே, இப்போ இதில் என்ன வரும்? இது 0 ஆயிரும். ஸோ மைனஸ் 60. இங்கே வந்து இது 0 ஆயிரும். ஸோ மைனஸ் 20. ஸோ மைனஸ் 20 i. இதுதான் நமக்கு சமன்பாடு 1. அடுத்தது வந்து RHS. RHSல என்ன இருக்கு? செட் 1 இன்ட்டு செட் 2 இன்ட்டு செட் 3. அப்போ செட் 1 செட் 2 செட் 3. ஓகே, இப்போ இதுக்கு மதிப்பு போட்டோம்னா செட் 1 1 minus 3i. செட் 2 க்கு மதிப்பு போட்டோம்னா 0 minus 4i. செட் 3 க்கு மதிப்பு போட்டோம்னா 5 plus 0i. இப்போ இதோட மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கும்? இது உள்ள ஃபர்ஸ்ட் பெருக்கிறோம் 1 minus 3i. ஓகே, இதை நம்ம பெருக்கும்போது மெய்யும் மெய்யும் பெருக்கணும். 0 into 5. கற்பனையும் பெருக்கினா இங்க மைனஸ் சைன் இருக்கும். அது கூட ஐயும் பெருக்கும்போது ஒரு மைனஸ் சைன். ஸோ பிளஸ் 4ஐயும் 0வையும் பெருக்கணும். 4 into 0. ஓகே, பிளஸ் ஐ இன்ட்டு கற்பனை மெய்யும் இங்க இருக்கிற கற்பனை மெய்யும் கற்பனை. ஸோ 0 into 0. அதுக்கு அடுத்தது கற்பனையும் மெய்யும். ஸோ மைனஸ் 20. மைனஸ் 20. இப்போ நமக்கு இதில் என்ன கிடைக்கி? 1 minus 3i இன்ட்டு இது 0 ஆயிரும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், மைனஸ் 20. அப்போ 0 மைனஸ் 20i கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம். பெருக்குனா ஃபர்ஸ்ட் மெய்யும் மெய்யும் பெருக்குனா 1 into 0 கிடைக்கும். கற்பனையும் பெருக்குனா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும். ஐயும் மைனஸ் 1, அப்போ மைனஸ் ஆயிரும். 3 20 பெருக்குனா 60 வரும். ஸோ மைனஸ் 60. அடுத்தது இப்போ நமக்கு மெய் கிடைச்சிட்டு பிளஸ் ஐ இன்ட்டு கற்பனை எப்படி கிடைக்கும்? மெய்யும் கற்பனைனா மைனஸ் 20i. அடுத்தது கற்பனையும் மெய்யும். அப்போ ஐ இங்க வெளியே வந்துட்டு, அதனால ஐ எழுதக்கூடாது, ஐ வெளியே வந்துட்டு. ஸோ மைனஸ் 3 into 0. மைனஸ் 3 into 0. இப்போ இதோட மதிப்பு 0 ஆயிரும். ஸோ மைனஸ் 60. இதோட மதிப்பு 0 ஆயிரும். ஸோ மைனஸ் 20. இது ரெண்டாவது சமன்பாடு. இப்போ பார்க்குறோம் மைனஸ் 60 மைனஸ் 60 மைனஸ் 20 மைனஸ் 20. ஸோ சமன்பாடு 1 2 சமம்னு ஆயிருந்ததுனால 1 2 சமம்னு ஆனதுனால நமக்கு வந்து செட் 1 செட் 2 இன்ட்டு செட் 3, அதுவும் ரைட் ஹேண்ட் சைடு செட் 1 இன்ட்டு செட் 2 செட் 3 இதுவும் சமம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? நிறுவப்பட்டது. என நிறுவப்பட்டது. இப்போ பயிற்சி 2.3ல இருக்கிற ரெண்டாவது சம நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு செட் 1 கொடுத்துருக்காங்க. செட் 1ல மெய்ப்பகுதி மட்டும் இருக்கு. அப்போ செட் 1 வந்து 3 plus 0i எழுதிக்கலாம். அது மாதிரி செட் 2 கொடுத்துருக்காங்க. செட் 2 வந்து கற்பனை பகுதி மட்டும் இருக்கு. அப்போ 0 minus 7i எழுதிக்கலாம். அடுத்தது செட் 3, அதுல மெய்ப்பகுதி இருக்கு, கற்பனை பகுதி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சம் செய்ய போறோம். ஆக்சுவலா இது என்ன சம் அப்படின்னு சொன்னா பங்கீட்டு விதிகள்.
பங்கீட்டு விதிகள்ல ரெண்டு விதிகள் என்ன செய்யுது இருக்கு. இடது பக்க பங்கீட்டு விதி, வலது பக்க பங்கீட்டு விதி ரெண்டுமே என்ன செய்யுது இருக்கு. இப்போ முதலாவது உள்ளதை நம்ம என்ன செய்ய போறோம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சம்ல இடது பக்கம் எடுக்கிறோம். இடது பக்கம் என்ன இருக்கு Z1 இன்ட்டு Z2 பிளஸ் Z3. இதுல நம்ம மதிப்பு போட்டோம்னா Z1க்கு என்ன போடலாம், இந்த இருக்கு 3 பிளஸ் 0i. Z2க்கு என்ன மதிப்பு போடலாம் 0 மைனஸ் 7i. Z3க்கு 5 பிளஸ் 4i. இப்போ 0 பிளஸ் 3 பிளஸ் 0i. இப்போ இரண்டையும் கூட்டிட்டோம்னா 5. கற்பனையும் கூட்டிட்டோம்னா மைனஸ் 7 பிளஸ் 4 சேர்ந்தா மைனஸ் 3. இப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும். பெருக்கல் ஏற்கனவே படிச்சிருக்கோம். மெய்யும் ஸோ 3 இன்ட்டு 5 15. கற்பனை 0 இன்ட்டு மைனஸ் 3. I இன்ட்டு I இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. ஐயையும் பெருக்கினா ஒரு -1. இந்த மைனஸ் அதுவும் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். 0 இன்ட்டு -3. 0 இன்ட்டு 3 சரி 0 ஆயிரும். 0 இன்ட்டு 3 என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஓகே 0. இது மெய்ப்பகுதி பிளஸ் I இன்ட்டு கற்பனை பகுதி எப்படி கிடைக்கும், மெய்யும் கற்பனை. அப்போ 3 இன்ட்டு -3. 3 இன்ட்டு -3. இங்க உள்ள கற்பனையும் மெய்யும். அப்போ பிளஸ் 0 இன்ட்டு 5. இப்போ 15 பிளஸ் இங்க ஒரு -9. அப்போ -9 இங்க இருக்கிற இது 0 ஆயிடும். அப்போ 15 -9 ஆயிடும். இதான் நமக்கு எதுல கிடைச்சிருக்கு, இடது பக்கம் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வலது பக்கம் பார்க்கிறோம். வலது பக்கம் என்ன இருக்கு, Z1 Z2 பிளஸ் Z1 Z3. ஸோ இது ரெண்டுக்கு நம்ம மதிப்பு போட்டோம்னா Z1 3 பிளஸ் 0i. Z2க்கு நம்ம மதிப்பு போட்டோம்னா 0 மைனஸ் 7i பிளஸ் Z1க்கு மதிப்பு போட்டா 3 பிளஸ் 0i. அதே மாதிரி Z3க்கு மதிப்பு போட்டோம்னா 5 பிளஸ் 5 பிளஸ் 4i. சரி, இப்போ இதை நம்ம பெருக்கினா என்ன கிடைக்கும், மெய்யும் பெருக்கணும் 0 ஆயிரும். பிளஸ் கற்பனையும் பெருக்கும் போது இங்க மைனஸ் இருக்கு. ஐயும் பெருக்குனா ஒரு மைனஸ் வரும். ஸோ சேர்ந்து பிளஸ் ஆயிரும். 0வையும் 7ஐயும் பெருக்குனா 0. 0வையும் 7ஐயும் பெருக்குனா 0 ஆயிரும். ஓகே பிளஸ் இது மெய்ப்பகுதி I இன்ட்டு. இப்போ கற்பனை மெய்யும் கற்பனை. அப்போ 3 மைனஸ் 7 ஸோ -21. அடுத்தது கற்பனையும் மெய்யும் ரெண்டுமே 0 இருக்கு. ஸோ பிளஸ் 0 ஆயிரும். அதே மாதிரி இங்கே வந்தோம்னா இங்கே பெருக்கிறோம். மெய்யும் பெருக்குனா 15. அப்புறம் கற்பனை 0 கூட பெருக்கும் போது 0 ஆயிரும். அடுத்தது பிளஸ் I இன்ட்டு கற்பனை பகுதி எப்படி வரும், மெய்யும் கற்பனை. அப்போ 3 4 பெருக்குனா 12 I இங்க இருக்கு. அடுத்து கற்பனையும் மெய்யும். ஸோ 0 இன்ட்டு 5 பிளஸ் 0 ஆயிடும். இப்போ இதோட மதிப்பு 0 மைனஸ் 21i பிளஸ் 15 பிளஸ் 12i. இப்போ ரெண்டையும் கூட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 15 மைனஸ் 21 பிளஸ் 12 ஸோ மைனஸ்
9. இது இரண்டாவது சமன்பாடு. இப்போ பாருங்க, முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு சமம். 1 ஈக்குவல் டு 2 சமம் கிடைச்சிட்டு. ஸோ முதலாவது சமன்பாடு Z1 இன்ட்டு Z2 பிளஸ் Z3 ஈக்குவல் டு இரண்டாவது சமன்பாடு இந்த இருக்கு. Z1 Z2 Z1 Z2 பிளஸ் Z1 Z3. ஓகே, அடுத்தது ஸோ 2 சமம் நிறுவப்பட்டது. ஏன்னா நிறுவப்பட்டது. இப்போ செகண்ட் சம் பார்க்கணும். செகண்ட் சம்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இடது பக்கம், இடது பக்கத்துல LHS. LHS என்ன இருக்கு? Z1 plus Z2 into Z3. ஸோ இதில் மதிப்பு போட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? Z1 3 plus 0i, அடுத்தது plus Z2 0 minus 7i, அப்புறம் அது கூட Z3 5 plus 4i. சரி, இப்போ அதை கூட்டிட்டோம்னா மெய் கூட மெய்யை கூட்டினா 3 3 0 3. கற்பனை கூட கற்பனை கூட்டினா இது 0வா இருக்கிறதுனால மைனஸ் 7. இங்க 5 பிளஸ் 4. இப்போ 2 பேருக்கு என்ன கிடைக்கும் நமக்கு? மெய்யும் மெய்யும். ஸோ 15. கற்பனையும் கற்பனையும். இங்க மைனஸ் இருக்கு, ஐயும் பெருக்கும் போது ஒரு மைனஸ் வரும். ஸோ இது பிளஸ் ஆயிரும். 7 4 பெருக்குனா 28. இது மெய்ப்பகுதி. கற்பனை பகுதிக்கு என்ன வரும்? மெய்யும் கற்பனையும். 3 4 12. கற்பனையும் மெய்யும். ஸோ மைனஸ் 35. இப்போ இதோட மதிப்பு 43. இதோட மதிப்பு மைனஸ் 3. ஓகே, இது நம்ம வந்து சமன்பாடு 1 எடுத்துக்கிறோம். இப்போ RHS பார்க்க போறோம். RHSல என்ன இருக்கு? இரண்டாவது சமன் கணக்குல RHS Z1 Z3 Z1 Z3 plus Z2 Z3 Z2 Z3. இப்போ நம்ம பார்த்தோம்னா Z1 3 plus 0i, Z3 5 plus 4i, கூட்டல் Z2 என்ன இருக்கு? 0 minus 7i, 0 minus 7i, Z3 5 plus 4i. சரி, இப்போ நம்ம பெருக்கிறோம்னா மெய்யும் மெய்யும் 15. கற்பனையும் கற்பனையும் 0i plus i into மெய்யும் கற்பனையும் 12. கற்பனையும் மெய்யும் 0i plus இங்க மெய்யும் 0i, கற்பனையும் கற்பனையும். ஸோ ஐயும் சேர்ந்தா மைனஸ் 1. ஸோ இது பிளஸ் ஆயிடும். 7 4 28. அடுத்தது மெய்யும் கற்பனை, இதான் மெய்ப்பகுதி, பிளஸ் ஐ இன்ட்டு மெய்யும் கற்பனையும். ஸோ 0 ஆயிடும். கற்பனையும் மெய்யும் மைனஸ் 35. இப்போ நம்ம பார்த்தோம்னா 15 பிளஸ் 12 பிளஸ் 28 மைனஸ் 35. இப்போ இதை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? மெய் கூட மெய்யை கூட்டினா 43.
கற்பனை கூட கற்பனை கூட்டுறோம். -35 + 12. ஸோ -23i. இது ரெண்டாவது சமன்பாடு. முதல் சமன்பாடும் ரெண்டாவது சமன்பாடும் ஒரே மதிப்பு. அதனால 1, 2 சமம் தான். அப்போ பங்கீட்டு விதியோட அடுத்த பார்ட். ஸோ Z1 + Z2 into Z3 equal to Z1 Z3 plus Z2 Z3. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? என நிறுவப்பட்டது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இடது பங்கீட்டு விதியோட மதிப்பும் வலது பங்கீட்டு விதியோட மதிப்பும் சமம் அல்லன்னு தெரியுது. சமம் அல்ல. இடது பங்கீட்டு விதியோட மதிப்பை நம்ம பார்த்தோம். நமக்கு 15 - 9i கிடைச்சது. ஆனா வலது பங்கீட்டு விதியோட மதிப்பை பார்த்தோம். நமக்கு 43 - 23i நமக்கு கிடைச்சது கிடைச்சது. அப்ப இடது பங்கீட்டு விதியோட மதிப்பு வேறு, வலது பங்கீட்டோட மதிப்பு வேறு.